நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனல். சோழவரம் அடுத்த அலமாதி ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ சோலையம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலய 15ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி வந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதி ஊராட்சியில் அமைந்துள்ள மகாஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்காஞ்சூன் ஸ்ரீ சோலையம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலய 15ஆம் ஆண்டு மாசி மகா தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் நிகழ்வோடு துவங்கப்பட்டது. தித்திமிதி திருவிழாவில் முதல் நாளான இன்று கணபதி ஹோமத்துடன் துவங்கப்பட்டு அலமாதி ஆலமரம் முனீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தியும் புனித கலச நீர் ஏந்தியும் அலமாதி ஸ்ரீ சோலையம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயம் வரை ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெற்று தீமிதிக்கும் பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றம் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப தூப ஆராதனையும் நடைபெற்று பக்த கோடிகளுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஆலய தர்மகத்தா விஜயன் முனியம்மாள், நீலகண்டன் மற்றும் ஆலய மகளிர் குழுவினர்கள், ஆலய பூக்குழுவினர்கள், சோலையம்மன் இறைப்பணி தொண்டர்கள், அலமாதி பகுதி பக்த கோடிகள் என பலர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை காண ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.